ஒரே மாயை உலகையே குலைத்தது. யார் அந்த மோகினி என்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். அமிர்தம் மரணத்தை வெல்லும். தேவர்கள் அசுரர்கள் கூடி பார்க்கடலை கடைந்தனர். ஆனால் தந்திரமாக அசுரர்கள் கலசத்தை அபகரித்தனர். அசுரர்களை ஏமாற்ற மகாவிஷ்ணு மோகினியாக மாறினார். மோகினியின் கவர்ச்சியில் அசுரர்கள் மயங்கினர். அமிர்தம் தேவர்களுக்கு சென்றது. மாயையின் கதை சிவனின் காதில் விழுந்தது. அந்த அழகை பார்க்க ஆசைப்பட்டார். சிவன் கேட்டார், அந்த மோகினியை எனக்கும் காட்டு நாராயணா என்று. விஷ்ணு மீண்டும் மோகினியாக மாறினார். சிவனின் கண்கள் அதில் மூழ்கின. மோகினி என்பது விஷ்ணுவின் மாயை. ஆனால் மாயையின் தலைவனான சிவனும் அதில் லயமானார். ஹரிஹரன் இணைந்தனர். இது இரண்டு சக்திகள் அல்ல. இந்த இணைவின் வடிவம்தான் ஹரிஹரபுத்திரன் சபரிமலை ஐயப்பன். அன்பு, மாயை, சக்தி எல்லாம் ஒரே பிரபஞ்சத்தின் பக்கங்கள். அதுதான் உண்மை. ஹரியும் ஹரனும் வேறல்ல, ஒன்றே தெய்வம்.